வீரபாண்டி சார், புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வழிக்கு வருவாரா என்ன? அதான் என்னன்னே தெரியல கௌசல்யா. என்ன சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பாப்போம், போக போக பார்க்கத்தானே போறோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவர மாதிரி எத்தனை நாளா பார்த்துருப்போம். அவங்களையெல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வரலையா என்ன? அதே மாதிரி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வழிக்கு வந்துதானே ஆகணும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆனா இந்த ஆளை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு போலயே. எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நம்ம பார்த்துட்டோம், இந்த ஆளு ஏமாத்துறோம். ஒருவேளை இந்த ஆளு நம்ம வழிக்கு வரலனா என்ன பண்றது? சொல்லி பார்ப்போம். அப்படியே நம்ம வழிக்கு வரலனா ஆளை மாத்திர வேண்டிதான். ஆளை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட ஆளா இல்ல. ஏன் சார், இந்த ஆளு நம்ம பழைய விஷயத்தெல்லாம் நோண்டி எடுத்தாருனா நம்ம வேலை இருக்காது போலயே. பழைய விஷயம் அவர் காதுக்கு போனாதானே கௌசல்யா நம்ம மாட்டுவோம். அவர் காதுக்கு போகலைன்னா? அதுவும் சரிதான் சார். நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக கௌசல்யா இப்படி பயப்படுறீங்க? இல்ல சார், என்னதான் இருந்தாலும் பழைய இன்ஸ்பெக்டர் மணி வராதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் நம்ம இழுப்புக்கெல்லாம் வருவாரு. சே, அவரை போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி பாப்போம். புதுசா வர எந்த ஆபீசருமே கொஞ்ச நாளைக்கு ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக நம்மள மாதிரி அவங்களும் பழகிக்கிருவாங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவரை மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அதை நினைச்சு எந்த கன்ஃபியூஷனும் ஆயிக்கிற வேண்டாம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வீரபாண்டி சார் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? சரிங்க சார், எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சரிங்க கௌசல்யா. கௌசல்யா சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் இருப்பானோ? பாப்போம். நாம பார்க்காத ஆளா இவனெல்லாம் மடக்கி என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிருவேன். வீரபாண்டி சார், வீரபாண்டி சார். ஐயோ, என்ன இதுக்காக இப்ப கூப்பிடுறாரு? போய் பாப்போம். குட் மார்னிங் சார். அதான் காலையிலேயே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? சார், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபைல்ஸா? இந்த என்ன திடீர்னு ஃபைல்ஸ் கேட்குறாரு? அதுவும் வந்த முதல் நாளே கௌசல்யா சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பானோ? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன், போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. அதோ போறேன் சார். என்ன போறேன்னு நின்றுட்டு இருக்காரு? எக்ஸ்கியூஸ் மீ வீரபாண்டி, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. சார், அது வந்து நீங்க தான் இன்னைக்கே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி பாருங்க. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பார்க்கலாமே. என்னது நாளைக்கு பார்க்கலாம்? என்ன வீரபாண்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா வீட்லயே இருந்திருப்பேனே, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரணும்? சார், அது வந்து நீங்க நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். எப்ப நான் வேலை பார்க்கணும், எப்ப எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியும். அதனால நீங்க முதல்ல நான் சொன்ன வேலையே செய்யுங்க. ஓகே சார். இப்ப என்ன பண்றது? வீரபாண்டி, நீ மாட்டிக்கிருவ போலயே. வீரபாண்டி சார், புது ஃபைல்ஸ், பழைய ஃபைல்ஸ், முடிக்காத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க. சார், அதெல்லாம் எதுக்கு? இப்ப இருக்க ஃபைல்ஸ் பாருங்க வீரபாண்டி, நான் இன்னைக்கு தான் இங்க வந்திருக்கேன். அதனால இதுக்கு முன்னாடி எத்தனை கேஸ் ஃபைல்ஸ் ஆயிருக்கு, எத்தனை எஃப்ஐஆர் காப்பி போயிருக்கு, எத்தனை எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்தே ஆகணும். அதனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணுமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா நான் மாட்டிக்கிருவேனே. விடக்கூடாது. இதுக்கு மேல இதை முத்த விடக்கூடாது. நான் பழைய ஃபைல்ஸை எடுத்துட்டு வந்தா தானடா நீ பாப்ப. ஏன்னா நான் பழைய ஃபைல்ஸை எடுத்துட்டு வர போறதே இல்லை. நான் என்ன ஃபைல்ஸ் எடுத்துட்டு வர போறேன்னு நீயே பாரு. என்னாச்சு இவருக்கு? ஃபைல்ஸை கேட்டா இப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுது. விடக்கூடாது, இதை சும்மாவே விடக்கூடாது. வீரபாண்டி, இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போவா? இதை எடுத்துட்டு வரேன் சார். இவர் மேல டவுட்டா இருக்கு. பழைய ஃபைல்ஸை நான் பாக்குறதுக்கும் இவர் இப்படி மிரண்டு போய் நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சார், ஃபைல்ஸ் இதோ இப்படி வைங்க. அப்புறம் சார், டீ காஃபி ஏதாவது வேணும்னா நானே கேட்கறேன் வீரபாண்டி. சார், அப்ப நான் கிளம்புறேன். ஏன் வீரபாண்டி, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன? சேச்சா, அதெல்லாம் இல்ல சார். என்ன இங்கே இருங்க, இதுல முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதுல என்ன கேஸ் இருக்குன்னு என்கிட்ட ஒரு டவுட் கேட்க போறாரு. அதுலதான் ஒண்ணுமே இல்லையே. 2 பொட்டி கடை கேஸும் 2 அடிதடி கேஸும் தான் இருக்கு. பாப்போம் என்ன டவுட் கேட்க போறாருன்னு பாப்போம். சார், சொல்லுங்க வீரபாண்டி. சார், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு வாங்க. என்ன இருந்தாரு ஏதோ டீச்சர்ட்ட கேட்டு போற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அவன் பாக்குறது கனவா நனவா? இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கூடயா ஃபைல் ஆகல? அது எப்படி? இது என்னால நம்பவே முடியலையே. இதுக்கு முன்னாடி நம்ம வேலை பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் கூட சின்னதுதான். ஆனா அங்கேயே ஒரு நாளைக்கு எப்படியும்
2 3 எஃப்ஐஆர் காப்பியும் 4 5 கம்ப்ளைண்ட்னாலும் பதிவாகும். ஆனால் இத்தனை வருஷத்தில் இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கூடயா பதிவாகல? அதுவும் 3 வருஷமா எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கூட பதிவாகாமல் இருக்கும்? இதில் என்னமோ இருக்கே, என்னால் நம்பவே முடியாது. சார், நல்ல வேலை வந்தீங்க வீரபாண்டி. சார், அது எப்படி வீரபாண்டி, இந்த 3 வருஷமா ஒரு கேஸ் கூட கம்ப்ளைண்ட் ஆகல, ஒரு கேஸ் கூட எஃப்ஐஆர் காப்பி போடல, அது எப்படி? அது வந்து சார், சரி அதை விடுங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா அக்யூஸ்டுன்னு இருக்கத்தானே செய்வாங்க. இங்கே ஒரு அக்யூஸ்டு கூட இல்லை சார், கம்ப்ளைண்டே வரல, அப்புறம் எப்படி சார் அக்யூஸ்டு வருவாங்க? சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். அது எப்படி இவ்வளோ பெரிய ஊர்ல இவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருந்து என்ன பயன்? ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட இல்லை, இதுக்கு என்ன அர்த்தம்? சார், அது வந்து என்ன வீரபாண்டி, அது வந்து இது வந்து நிறுத்திட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நீங்க தான் இத்தனை வருஷமா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க தான் இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும். சார், இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நல்லவங்க சார், எல்லா ஊர்லயும் எல்லாரும் நல்லவங்க தான், இதுக்கு என்ன அர்த்தம் அதை மட்டும் சொல்லுங்க. சார், இந்த ஊருக்குள்ள எல்லாருமே உன்னோட ஒண்ணுதான் சார், எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால ஊருக்குள்ள அவ்வளவா சண்டையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதனாலதான் கம்ப்ளைண்ட் கூட பாருங்க 2 3 பெட்டி கேஸும் 2 3 அடிதடி கேஸும் தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு வீரபாண்டி இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன், 4 5 கான்ஸ்டபிள், நான் ஒரு இன்ஸ்பெக்டர், எதுக்கு இத்தனை பேர் பாதுகாப்புக்கு? சார், அது வந்து இந்ததுல இருந்து அது வந்துன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நான் கேட்கிற கேள்விக்கு கிளியராகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, இதுக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் நானு? அப்படி பார்த்தா இந்த ஊரை சுத்தி எத்தனையோ ஊர் இருக்கு, எல்லா ஊர்லயுமே இப்படியேவா இருக்காங்க? ஒரு ஊர்ல கூட ஒரு பிரச்சனை கூட இல்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. இல்ல சார், இதனால நம்ப முடியலையே. அப்போ இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணான்னு எழுதி கொடுத்துடலாம், அப்படித்தானே? ஐயோ சார், அப்படி பண்ணீங்கன்னா எங்க வேலை போயிருமே. தெரியுதுல வீரபாண்டி, நீங்களும் சொல்லுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒண்ணுமே இல்ல, இந்த ஊருக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? எப்படி இத்தனை வருஷமா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்க? இந்த ஆள் என்ன இப்படி கேள்வி கேட்கறான்? இப்படி கேள்வி கேட்கறாளு நமக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. என்ன வீரபாண்டி திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சார். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா? சரி, நீங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஒண்ணுதான் குறைச்ச. அது எப்படி இவ்வளோ பெரிய ஊரு, யாருமே அடிதடி சண்டை இல்லாமையா இருப்பாங்க? இந்த ஆள் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையே. அப்படியே இருந்தாலும் வேற எதுவும் பிரச்சனை இல்லாமையா இருக்கும்? இதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பார்க்குறேன் வீரபாண்டி, நான் இந்த ஊர்ல தானே இருக்க போறேன், உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த ஊர் மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றது? இதுக்கு ஒரே தீர்வு ஊர் மக்கள் கிட்ட போய் விசாரிக்கிறது தான். இதை விட்டா எனக்கு வேற எங்கேயும் ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. இது எப்படி இவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகாம இருக்கும்? எப்படி, எதுக்காக இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? என்ன எதுக்காக இங்கே கொண்டு வரணும்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நான் இந்த ஊர் மக்கள் கிட்ட போய் விசாரிக்கணும். அதுவும் இப்படி இல்லை, வேற மாதிரி. கௌசல்யா சொன்ன மாதிரி இந்த ஆள் நம்ம வழிக்கு வரமாட்டாரு போலயே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் இருப்பாரோ? பார்த்துக்கிறேன். நான் பார்க்காத ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இந்த ஆளெல்லாம் எனக்கு ஏமாத்தறோம். முடிஞ்சா பார்ப்பேன், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் தான். வீரபாண்டி சார், என்ன எதையோ பலமா யோசிச்சுட்டு இருக்காரு? வீரபாண்டி சார். சொல்லுங்க கௌசல்யா. என்ன சார் எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நீங்களும் போயிட்டு வந்தீங்க. உள்ள போயிட்டு வந்ததுலேருந்து உங்க முகமே தெரியலையே, எதுவும் பிரச்சனையா? ஆமா கௌசல்யா, நீங்க நினைச்ச மாதிரி பிரச்சனை தான். சார், என்ன சார் சொல்றீங்க? அப்படி என்னதான் கேட்டாரு? அவருக்கு பழைய ஃபைல்ஸ் வேணுமா, அதுவும் முடிக்காத ஃபைல்ஸ். என்ன சார் சொல்றீங்க? முடிக்காத ஃபைல்ஸா? அத அவர் பார்த்தா நமக்கு தானே பிரச்சனை. என்ன சார் பண்ணீங்க? கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா என்ன? யாரு, நானா? அதான் தாட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் என்ன கேன போயிடலாம்? பின்ன என்ன சார் பண்ணீங்க? வீரபாண்டியா கொக்கா, அந்த ஆள் கேட்ட உடனே அவ்வளவு சீக்கிரமா நான் தூக்கி கொடுத்துருவேனா என்ன? எந்த ஃபைல் சார் கொண்டு போய் கொடுத்தீங்க? 2 3 பொட்டி கேஸும் 2 3 அடிதடி கேஸும் இருந்த ஃபைலை தான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். சார், ஒன்னும் கேட்கலையா? அது எப்படி கௌசல்யா கேட்காம இருப்பான்? கேட்டான். என்ன சார் சொன்னீங்க? நம்ம கிட்ட சொல்றதுக்கு காரணமா இல்ல கௌசல்யா, இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவங்க, யாரும்
எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் எஃப்ஐஆர் காப்பி கூட இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டேன். சிவா, இப்பதான் சார் எனக்கு உயிரே வருது. நல்ல வேலை நீங்க இருக்கிறதுனால தான் நாங்க தப்பிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் சார், அந்த ஆள் கேட்குறான், ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை, எதுக்காக இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்காக உங்களுக்கும் எனக்கும் இந்த வேலை அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்றேன்னு நான் நீங்க என்ன சார் சொன்னீங்க? என்ன பண்ணி தொலைக்கிறது? போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா நம்ம நினைக்கிற வேலை நடக்காது. அதனால தான் ஏதோ கெஞ்சி கெதறி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை சார், நீங்களா இருக்க போய் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்திருக்கீங்க. நானா இருந்தா இங்க பாருங்க கௌசல்யா, அவன் இப்ப வந்த பொடி பையன் இன்ஸ்பெக்டர்னா அவன் என்ன நமக்கு மேல இருக்கான்னு அர்த்தமா? நாம அவனை விட வயசுல மூத்தவங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். இவனெல்லாம் ஜுஜுபி. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆள் நம்ம வழிக்கு வரமாட்டான் போலயே. என்ன சார் பண்ண போறீங்க? வேற என்ன பண்றது, வழக்கம் போலதான் கௌசல்யா. சார், நம்ம பேச்ச கேட்டா அவன் இங்க இருப்பான், இல்லைன்னா இன்னும் 2-3 நாள் தான் டிரான்ஸ்ஃபர் தான். சார், பழைய விஷயம் எதுவும் இந்த ஆள் காதுல படாம இருந்தா அதுவே நல்லதுதான் சார். அதெல்லாம் எந்த விஷயமும் இந்த ஆளுக்கு அதுக்கு போகாது, போகவும் விட மாட்டேன். நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. சார், இந்த அருள்மொழி ஆமா, அவன் ஒருத்தன் இருக்கானோ, அவன் மட்டும் இந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா நம்ம கூட்டெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் இந்த ஸ்டேஷன்ல நமக்கு வேலையே இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? சார், நீங்க தான் சார் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ம், பண்றேன். இன்னும் அருள்மொழிக்கு எத்தனை நாள் லீவ் இருக்கு? லீவு முடிஞ்சிருச்சு சார். நாளைக்கே வந்தாலும் வந்துருவான். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ளேயுமா லீவ் முடிஞ்சிருச்சு? ஆமா சார், லீவு முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்தாலும் வந்துருவான். அந்த தொலைய வேற நம்ம தோல்ல புதுக்கி போட்டு சமந்துட்டு இருக்கமே. பேசாம அவனை மாத்தி விட வேண்டியதானே? மாத்துவோம். இவனை என்னைக்காவது ஒரு நாள் மாத்தித்தானே ஆகணும். இருக்க எல்லாத்தையும் மாத்திட்டா நமக்கு என்ன வேலை இருக்கு? இவன் போனா இன்னொருத்தன், அவன் போனா அவனை விட இன்னொருத்தன். அதனால கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம் கௌசல்யா. நம்ம வழிக்கு வந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா மாத்திர வேண்டியதான். சரிங்க சார், உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். அதனால நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கறணும். ம், பாத்துக்கிறேன். இத்தனை நாளும் நான் தானே பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறமும் நானே பாத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். ஏய் இன்ஸ்பெக்டர் ஆதித்யா, நீ நாங்க சொன்ன மாதிரி கேட்டா நீங்க இருப்ப, இல்லனா நீ காலி தான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்